தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசுலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் புதுசாக நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5th டிப்ளமோ, எனி டிகிரி கிடையாது, கிராஜுவேட் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,700 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இது ஆரம்ப சம்பளம், சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 பிப்ரவரி 2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. நீங்கள் ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ணணும்னு தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃப்ரீ தான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கிடையவே கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மறக்காமல் விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தந்தை அல்லது காப்பாளர், ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தற்போதைய முகவரி, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ணாலும் அந்த வீட்டு அட்ரஸுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய மதம் மற்றும் இனம், ஓகேங்களா? நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி என்ன இனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று. ஒரு கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸரில் என்ஓசி வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த என்ஓசி வாங்கிட்டு அது யார்கிட்ட வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் மேலே விண்ணப்பதாரின் ஒப்பம்னு மேலே அதுக்கு மேலே சைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஏன்னா ஏஜ் என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 1/1/2024 கால்குலேட் பண்ணி, ஆனால் உங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 45 இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். மினிமம் 18, மேக்ஸிமம் 45 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் இந்து சமயத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஹிந்து கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொற்று நோயெல்லாம் அப்படி யாராவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஏதாவது தண்டனை இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி நீங்கள் அங்கேருந்து சஸ்பெண்ட் ஆனவங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நன்னடத்தை உடையவராக வேண்டும். இதற்கு கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தீங்களா, கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று மற்றும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும், ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸில் மறக்காமல் ஒரு என்ஓசி வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும், கம்பல்சரி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 14/2/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 மணிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்கணும். தபால் மூலியமாக நேரில் எப்படி வேணாலும் சரி, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கேன். விண்ணப்பம் அனுப்பிடும் மேலுரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். மென்ஷன் பண்ணிட்டாங்க.
நீங்கள் இதை பண்ணாமல் விட்டு அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் மொத்தமாக பேக் பண்ணி அனுப்புகிறப்ப மேலே பதவியின் பெயர் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிக்கோங்க. வரப்பெற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும். ஓகேங்களா, ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க, எல்லாத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தான். ஓகேங்களா, அதே மாதிரி விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களிலும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றிப்பம் பெற வேண்டும். நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸர்கிட்ட செல்ஃப் அட்டஸ்டட் அவர்கிட்ட சைன் வாங்கி தான் அனுப்பணும். அதையும் நீங்கள் சைன் வாங்கினதை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்தது நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் கேட்குறாங்க. காவல்துறை நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லைக்குள்ளே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் நீங்கள் எந்த எல்லைக்குள்ளே இருக்கீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு என்ஓசி வாங்கணும். நீங்கள் வாங்கி அனுப்ப வேண்டிய முகவரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அங்கே தான் ஜாப் லொக்கேஷனும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் 628215 தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 0463924221. இந்த அட்ரஸுக்கு தபால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ நேராக ரிஜிஸ்டர் போஸ்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ அவங்க இப்படி தான் அனுப்பணும்னு எதுவும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் கூட லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. அதை நான் மொத்தமாக சேர்த்து ஒரு இமேஜாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு என்னென்ன வேலைவாய்ப்புகள் எவ்வளோ சம்பளம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 3 விதமான வேலைவாய்ப்புகள். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், மடப்பள்ளி மற்றும் திருவிலகுன்னு ஒரு 4 விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்னால் நீங்கள் டிகிரி அதாவது பிஇ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மடப்பள்ளி மற்றும் திருவிலகு இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவங்க வேறு எதுவும் கேட்கல. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர்னா 35,900 1,13,500 ரூபா. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னா 36,700 1,16,200 ரூபா. மடப்பள்ளியிலே 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்புக்கு 11,600 36,800 ரூபா. மிச்சம் 2 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சால்டேட் பே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6,000 ரூபா மாத சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு சொல்லுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.